السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر بيده الأمر كله. أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் உயிருடன் உயிரான, உயிரை விட மேலான அபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய மாதங்களில் 10வது மாதமான ஷவ்வால் முகர்ரம், சங்கைக்குரிய ஷவ்வால் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த திரு கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ அத்துணையும் அறவே விலகி இருக்கக்கூடியவர்களாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை சிரமங்கள், கஷ்டங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினையும், வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன துவாக்கள், கயிறு பரக்காத்துக்கள், நலவுகள் எல்லாம் கேட்டார்களோ, துவா செய்தார்களோ, அது அத்துணை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய வல்லமை இருக்கிறது, அவனுடைய குதிரத் என்பது அபாரமானது, மகத்துவம் மிக்கது. வானங்களை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், சூரியன், சந்திரன், உலகத்தினுடைய அத்துணை ஞாபகத்துக்கள், இந்த மனித சமுதாயம் வாழ்வதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் என்பதெல்லாம் ரப்பு தஆலா அவனுடைய குதிரத்தை, அவனுடைய மகத்துவத்தை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக, அதிலே நீங்கள் பல படிப்பினை பெறுவதற்காக வேண்டி அத்துணை விஷயங்களில் நமக்காக தந்திருக்கிறான். அதிலே பருவ காலங்களும் உண்டு. கோடை காலத்தில் இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் கோடை கால விடுமுறைகளிலே இருக்கிறார்கள். வெயில் காலம் இருக்கிறது, மழை காலம் இருக்கிறது, காற்றடிக்கும் காலம் இருக்கிறது, குளிர்காலம் இருக்கிறது, இலையுதிர் காலம் இருக்கிறது. இப்படி பருவ காலங்களை ரப்பு தஆலா மாற்றி மாற்றி வரச் செய்வான். இது என்று இது அல்லாஹ்வுடைய குதிரத்தில், அல்லாஹ்வுடைய மாபெரும் ஞாபகத்தில். எனவே அந்த காலங்களில் இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது, அல்லாஹ் ரசூல் நம்மை எதை போதிக்கிறார்கள், எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்தந்த காலகட்டத்தில் எப்படி இபாதத்தும் செய்ய வேண்டும், அதை இன்றைக்கு நாம் சில பேர் அந்த வெயிலினுடைய உஷ்ணங்கள், அதனுடைய காற்றடிப்பு,
அல்லது மழைக்காலமாக இருந்தால் கடுமையான குளிர்காலத்தில் மனிதர்கள் பலவீனமானவர்கள் திட்டுவார்கள், காலத்தை ஏற்றுவார்கள். இது என்ன, இது படாத பாடுபடுத்துது இந்த வெயில், இது என்ன கடும் குளிரா இருக்கு, உடல்லாம் நடுங்குது. திட்டுவார்கள், ஏற்றுவார்கள், சபிப்பார்கள். இது அத்தனையும் இந்த மார்க்கத்திலே நீங்கள் சபிக்க கூடாது, திட்டக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள்கொடை. அவன் மாறி மாறி காலங்களை வர செய்வான். அதிலும் உங்களுக்கு பயன்கள் இருக்கிறது, அதிலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நன்மை குறையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அவனை நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. நரகம் பேசுமாம், நரகம் பேசுமாம், நரகத்திலே இந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. ஹதீஸ்களில் வருகிறது, நரகம் சொல்லுமாம், யாரெல்லாம் நான் என்ன பண்றது, நீ வருஷத்துக்கு ஒரு முறை உன்னுடைய நரக நெருப்பை கொப்புளித்து விடுன்னு சொல்லுவான். எப்படி உன் நரக நெருப்பை, அந்த ஊதுதலை ஒரு உலகத்திலே நீ கொப்பளித்து விடு என்பதாக ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிறோம். அந்த உசுனம் தான் இந்த வெயிலினுடைய உசுனம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட காலகட்டத்தில், இப்படிப்பட்ட கோடை காலத்தில், வெயில் காலத்தில் நாம் என்ன செய்வது, நமக்கான வழிமுறைகள் என்ன, இதுவும் இந்த மார்க்கம் நம்மளை போதித்திருக்கிறது. குர்ஆனிலே ரப்புல் ஆலா சொல்லி காண்பிப்பான், நீங்கள் அவனுடைய வல்லமையை சிந்தித்து பாருங்கள். அறிவுடையவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்தித்து பார்க்கட்டும். அப்படி சிந்தித்து பார்த்தால் அவன் படைத்தது எதுவும் வீணானதல்ல. ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, வானமோ பூமியோ சூரியனோ சந்திரனோ கோடை காலமோ வெயில் காலமோ அதில் உள்ள பலன்கள், அதில் உள்ள நன்மைகள் தீமைகள் நீங்கள் விளங்கி இருந்தால், அது உங்களுக்கு தெரிந்திருந்தால், புரிந்திருந்தால் நீங்கள் சொல்லுவீர்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பனா என்னுடைய இறைவனே, மா கலக்த ஹாதா பாத்திலா, எதையும் நீ வீணாக படைக்கவில்லை. அதுதான் உண்மை. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பருவ காலங்கள், சூழ்நிலைகள், கோடை, வெயில், மழை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். எனவே அதை நாம் திட்டுவதோ ஏற்றுவதோ இது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம் என்பதாக ஹதீஸில் குதிசில் உள்ள அந்த ஹதீஸை நாம் தெளிவாக பார்ப்போம். இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் திட்டுகிறான். யசுபுத்தஹர், காலத்தை திட்டுகிறான். அனதஹர், காலம் நானாக இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, காலமே நான் தான், நான் தான் வெயிலை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் தான் மழையை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் தான் குளிரை உங்களுக்கு கொடுக்கிறேன், எல்லாம் கொடுப்பது நான் தான். இவன் அதை அத்தனை வாங்கி கொண்டு அதில் உள்ள கஷ்டங்கள், அதில் உள்ள சூடு உசுலம் குளிரை வைத்து இவன் நம்மை திட்டுகிறான், என்னை திட்டுகிறான். காலத்தை மாறி மாறி வர செய்வது நான் தான், அனைத்து விஷயங்கள் நான் தான் கையில் வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதை ஹதீஸில் குதுஸியிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள். எனவே நன்கு விளங்க வேண்டும், கோடை காலத்திலும் கூட நிறைய பலன்கள் நமக்கு இருக்கிறது. வைட்டமின் டி அதிகமாகும் என்கிறார்கள் மருத்துவர்கள், மருத்துவ நிபுணர்கள். வைட்டமின் டி என்கிற சக்தி உங்களுக்கு அதிகமாகும் கோடை காலத்தில். பல்லு வலி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் கோடை காலத்தில். பெரும் பெரும் புற்றுநோய்களை வராமல் தடுக்கும் கோடை காலத்தில். மாதவிடாய் போன்ற பெண்களுடைய சுழற்சி விஷயங்கள் இந்த கோடை காலத்தில், எங்கெல்லாம் கோடை வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஊரின் பெண்கள் அந்த மாதவிடாய் விஷயத்தில் கொஞ்சம் அந்த ஆண்டுகள் தள்ளி போகும், அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். இப்படி நிறைய செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே இந்த கோடை காலத்திலும் நீங்கள் குளிர்ந்த நீரை அருந்த வேண்டாம், மண்பானை நீரை அருந்துங்கள். நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், வெயிலிலே அதிகமாக வெளியே வராதீர்கள் என்பதாக மருத்துவத்துறை இன்னைக்கு நிறைய ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார்கள். சென்ற ஆண்டுகளை எல்லாம் விட இந்த ஆண்டு வெயில் அதிகம். கரூர்ல நேற்று வெயில்ல ஒருத்தர் முட்டையை ரோட்ல ஊத்துறாரு, அது அப்படியே ஆஃப் ஆயிடாது. செய்தியில வருதுங்க, ஒரு நாய் வெயிலினுடைய அந்த சூட்டை தாங்காமல் எங்க தண்ணீர் இருக்கிறோ அதுல ஏறி, ஒரு டயர்ல ஏறி தண்ணி இருக்குது அதில் உட்காந்து தன்னுடைய ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது. செய்தியில் ஒவ்வொன்றா போட்டு காண்பிக்கிறார்கள். நிறைய பேர் ஹீட் ஸ்ட்ரோக் என்பதாக ஒரு வெயிலின் வாதம், வெப்ப வாதம் என்று ஏற்படுகிற எத்தனையோ நபர்கள், இதுவரைக்கும் 120 பேர் வெயிலினுடைய தாக்கத்தால் இருந்திருக்கிறார்கள். மதுரை ஜிஹெச்சில்
திண்டுக்கல் ஜிஹெச் இதுவரைக்கும் ஈச் ஸ்டோக் வெயிலினுடைய தாக்கம், வெயிலினுடைய பாதிப்பால் இறந்தவர்கள் 120 பேர். எனவே நீங்கள் மண்பானை, அந்த மருத்துவர் கூறுகிறார், மண்பானை தண்ணீரை நீங்கள் குடியுங்கள், சின்ன வெங்காயம் போன்ற, கவுனி அரிசி போன்ற சத்தான பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக நிறைய விஷயங்கள். உங்கள் பாடி டெம்பரேச்சர் 35க்கு கீழாக அல்லது 35 நடுநிலையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தண்ணீரை அதிகமாக குடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த வெயிலினுடைய விஷயங்களை குறித்து நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், 3 மணிலிருந்து 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியே வராதிங்க என்பதாக கூறுகிறார்கள். ஏன்னா வீட்டில் பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள், நிறைய தாக்கம் ஏற்படும், நிறைய பாதிப்பு ஏற்படும். ஓஆர்எஸ் போன்ற உப்பு கரைசலை குடித்துக் கொள்ளுங்கள், அதிலே அதிக சத்து இருக்கிறது. கஞ்சி தண்ணியை குடித்துக் கொள்ளுங்கள். இந்த வெயிலில் இருந்து நீங்கள் குளுகுளுன் என்பதாக உங்கள் உடலினுடைய டெம்பரேச்சரை சரியாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதாக நிறைய ஆலோசனைகள் இன்றைய மருத்துவர் நம்ம கொடுத்தாலும் 1400 வருடங்களுக்கு முன்பாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. நீங்க குளித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கும் சுத்தத்தை ஏற்படுத்தும், மற்றவர்களுக்கும் அது டிஸ்டர்ப் செய்யாது. குளிக்காம ஒரு நபர் இருந்தால் வேர்வை ஊற்றி கொண்டு மற்றவங்களுக்கு அது நோயை ஏற்படும், துர்வாடையை அதிகப்படுத்தும். எனவே இந்த வெயில் சமயத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, குளித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே நிறைய செய்திகள் இந்த வெயில் காலத்துல குளிர்ச்சியான பொருள்களை, குளிர்ச்சியான விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு உங்கள் உடல்களை சரியான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இன்றைக்குள்ள மருத்துவர்கள் நாம் சொல்லித் தருகிறார்கள். ஏன்னா இந்த வெயில் காலத்தை வைத்து இதுவே நரக நெருப்பினுடைய ஒரு மூச்சு தான், ஒரு மூச்சு காத்து தான் இப்படி இருக்கு. மறுமையினுடைய அந்த நரக நெருப்பு எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கும். மறுமை சிந்தனை வரவே குர்ஆன்ல வருதா இல்லையா? குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, ஜஹன்னமுடைய நெருப்பு என்பது மிக கடுமையாக இருக்கும். பாவம் செஞ்சவங்களுடைய உடல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப தோலை கொடுத்து சோதிப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு நரக நெருப்பு இருக்கும் பாருங்க, உருகி ஊற்றும் அங்க உள்ள வெயில். நாளைக்கு மறுமை நாளில் பார்க்கிற பொழுது தலைக்கு நேரம் சூரியன் இருக்கும், உருகி ஊற்று, மூளை உருகி ஊற்று என்பதாக ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அவரவர் அவருடைய வேர்வைக்கு ஏற்றாற்போல் அதில் மூழ்கி இருப்பார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்கிறோம். எனவே மறுமையினுடைய சிந்தனை, நரகத்தினுடைய கோர தாண்டவம், அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் ரசூலை பயந்து மார்க்க முறைப்படி வாழ வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பருவ காலங்களை மாறி வர வைக்கிறான். குர்ஆனே சொல்லுது, வெயில் காலத்தை அல்லாஹ் சொல்றான், இந்த ஆடையை நீங்க போட்டுக்கிறங்க. தகீம் ஹர்ர ஒரு வருதவத்தி, குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, நீங்க குளிர்ச்சி கம்பளி ஆடையை போன்ற குளிர்காலங்களில் நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க, குர்ஆன்ல வருது. இப்படி நிறைய செய்திகள், வழிகாட்டல்கள் குர்ஆன்லையும் அல்லாஹ் நம்ம சொல்லி தராங்க. இந்த கோடை காலத்துல கூட நீங்க இபாதத்துல சுணக்கத்தை ஏற்படுத்தாதீங்க. வெயில் அதிகமா அடிக்குது, எப்படி நான் நுகர் தொழுகைக்கு போவேன், எப்படி நான் ஜும்மா தொழுகைக்கு போவேன், மண்டையை புழக்குது, என்ன வெயில். இதுவே மழை காலமா இருந்தா ஒரே சேரு சடசன்னு இருக்கு, இதெல்லாம் திட்டுற மாதிரி இருக்கு. இப்படி மனிதனுடைய இயல்பு தான். மனிதன் பலகீனமானவன் தான், மனிதன் அவசரக்காரன் தான், மனிதன் படபடப்போடையவன் தான். இதுவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே திட்டுவது அல்லாஹ்வை திட்டுவது என்பதாக ஹதீஸ்ல இருக்கு. இது அவனுடைய குதிரத், அவனுடைய அத்தாட்சிகள், அவனுடைய நிஅமத். நான் தான் உங்களுக்கு மாறி வர வச்சிருக்கிறேன், நீங்க ஏன்னா நான் நினைச்சிருந்தா இரவு மட்டுமே ஆக்கியிருப்பேன் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் என்ன சொல்றாங்க, நான் நினைச்சிருந்தா உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது இரவு மட்டுமே ஆக்கி வைத்திருப்பேன். பகல் காலங்கள் உங்களை எதற்காக வச்சிருக்கிறேன், நீங்க வேலை செய்யணும், நீங்க உழைக்கணும், நீங்க சம்பாத்தியம் செய்து உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற பகலை அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறான். எல்லாத்திலும் நீங்க படிப்பினை செய்திருக்கிறது, தனி மகத்துவம் இருக்கிறது, வாழ்வாதாரம் இருக்கிறது என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. நிறைய சூஃபியாக்கள், நிறைய வலிமார்கள் எல்லாம் இந்த வெயில் காலத்தில் நோன்பு வைப்பாங்க. இப்போ ஷவ்வாலுடைய அந்த ரமலான் முடிஞ்சோன்னா 6 நோன்பு வைக்கிறது, ஷவ்வால் மாதம் முழுவதும் வைக்கலாம். மற்ற காலங்களில் நோன்பு வைப்பதை விட
இந்த வெயில் காலத்தில் நோன்பு என்பது 2 நன்மை, ரெட்டிப்பு நன்மை தரும் என்பதாக பெருமாள் சல்லாசம் சொல்லித்தரான். வலிமார்கள் இறைநேசம் நிறைய இந்த வெயில் காலத்தில் நோன்பு வைப்பாங்க. எனவே ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு பிடிக்காதவர்கள் இன்னும் 10 நாள் இருக்கு, பிடிச்சிட்டிங்கன்னா அதை விட சிறந்த நன்மை எதுவும் கிடைக்காது. வருடம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை அவர் பெறுகிறார் என்பதாக 6 நோன்பினுடைய சுண்ணத்தை குறித்து பெருமாள் சல்லாசம் சொன்னார். நிறைய வலிமார்கள் இந்த காலகட்டத்திலே நோன்பு வைப்பாங்க. அதாவது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனாருக்கு உபதேசம் பண்றாங்க, நீ ஈமான பற்றி பிடிச்சுக்கோ, ஈமானோட நற்குணங்களை எல்லாம் பற்றி பிடிச்சுக்கோ சொல்லிவிட்டு சொல்வார்கள், அஸ்ஸௌமு ஃபீ ஸைஃபி, நீ கோடை காலத்தில் நோன்பு வைக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க மகனாருக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு உபதேசம் பண்றாங்க, ஈமானுடைய அத்தனை நற்குணங்களை பற்றி பிடிச்சுக்கோ. அஸ்ஸௌமு, நீ நோன்பு வை, ஃபீ ஸைஃபி, கோடை காலத்துல நோன்பு வை, அது உனக்கு ரெட்டிப்பு நன்மையை தரும் என்பதாக சொன்னார்கள். அடுத்து அல் உலூஉ ஃபில் ஷிதாஇ, பனிகாலத்தில் கடுமையான குளிர்காலத்தில் ஒழுங்கை பரிபூர்ணமாக செய்து கொள். எப்படிங்க, கடுமையான குளிர் அந்த காலத்தில் தண்ணியை தொட முடியாது. இப்போலாம் தண்ணியை தொண்டா அது புகையாக வருது, அது ரொம்ப சூடாக இருக்கு. ஆம்லேட் வருதுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவு வெயில் இருக்குட்டு. அப்போ அப்படி இருக்கிற அந்த கடுமையான குளிர்காலத்தில் அல் ஒழுவு நீ அந்த கடுமையான ஒழுவை பரிபூர்ணமாக செய்தால், சில பேர் அந்த கடுமையான குளிர்காலத்தில் தைமம் செய்கிறாங்க. நிறைய சலுகைகள் மார்க்கத்தில் இருந்தாலும் அந்த நேரத்திலும் இபாதத்தில் சுணக்கம் இல்லாமல் பொடுபோக்கு இல்லாமல் முழுமையாக செய்தீர்கள் என்று சொன்னால், கோடை காலமாக இருந்தாலும் தொழுகைக்கு கரெக்டாக வருவது, ஒழுவை பரிபூர்ணமாக செய்வது, குளிர்காலமாக இருந்தாலும் தொழுகைக்கு வருவது, ஒழுவை பரிபூர்ணமாக செய்வதாக இருந்தால் அவருக்கு ரெட்டிப்பு நன்மை கிடைக்கும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவருடைய மகனார் இப்னு உமருக்கு உபதேசம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க வஃபாத் ஆகிற தருணத்தில் சொன்னாங்க, என்னுடைய கலாக்கதிர் வந்துருச்சு, நான் வஃபாத் ஆக போறேன். அப்போ எல்லாருக்கும் கலாக்கதிர் வந்து வஃபாத் ஆகிதான் ஆகணும், இது அல்லாஹ்வுடைய முடிவு. அவர் சொல்றாரு, நான் இன்னும் உயிரோடு இருந்திருந்தேன்னா கரெக்டாக கோடை காலத்தில் நோன்பு வச்சிருவேன், குளிர் காலத்தில் பரிபூர்ணமாக ஒழு செஞ்சிருவேன் என்பதாக சொன்னார். எப்படிங்க, இது நமக்கான செய்திகள். இதெல்லாம் வஃபாத் ஆகிற பொழுது கூட அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அந்த தாபியை சொல்றாரு, நான் கோடை காலத்தில் அதிகமாக நோன்பு வைப்பேன், குளிர்காலத்தில் ஒழுவை பரிபூர்ணமாக செய்வேன். குளிர்காலத்தில் தண்ணியை தொடவே முடியாது, ஐஸ் மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி தருணத்தில் கூட ஒழுவை பரிபூர்ணமாக, சில பேர் கருணு மட்டும் செய்வாங்க, முகத்தை கை கால தலையை மட்டும் மசூல் செஞ்சாலே ஒழுங்கு கூடிடுவோம், அது மட்டும் செஞ்சா நினச்சிக்கிறாங்க. அப்பையும் அந்த சுண்ணத்துக்கள்லாம் கடைபிடித்து பரிபூர்ணமாக செஞ்சாதான் ரெட்டிப்பு நன்மை அவர் பெறுகிறார் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய செய்திகள், கோடை காலத்தினுடைய சிறப்பு, குளிர்காலத்தினுடைய சிறப்பு. நாளைக்கு நிழலே இல்லாத 7 பேருக்கு எல்லாம் நிழல் தரான். நல்லா கவனிக்கணும், எந்த நிழலுமே இருக்காது, அவனுடைய அரசியல 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா ஒதுங்கும் இடத்தை தருகிறார். இமாமுன் ஆதில், நீதமான ஆட்சியாளர், அவர் அல்லாஹ்வுடைய அந்த ஒதுங்கும் இடம் அரசியலே இருப்பார். சாப்புன் நஸாஃபி இபாதத்தி, வாலிபர்கள் இபாதத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இபாதத் ஆர்வமாக செய்த ஒரு இளைஞர் நாளைக்கு அல்லாஹ்வுடைய நிழல்ல இருப்பார். நம்முடைய வாலிபருக்கு அல்லாஹ் தஆலா அந்த நசீபை தரணும். வாலிபர்கள் இளைஞர்கள் இபாதத்தில் ஆர்வமாக அமல் செஞ்சு பள்ளிக்கு தொழுதாங்க, அமல் செஞ்சாங்கன்னா நாளைக்கு நிழலே இல்லாத 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான், அதில் அவருக்கும் இடம் உண்டு. இமாமுல் ஆதில், நீளமாக ஆட்சி செய்யக்கூடிய அத்துணை ஆட்சியாளர்கள், குடும்ப நிர்வாகிகள், எந்தெந்த நிர்வாகம்லாம் இருக்கோ அவர்கள் நீளமாக ஆட்சி செஞ்சால் நிழலே இல்லாத 7 பேர் ஒரு லிஸ்டில் அவர் வந்துடுவார். இந்த மாதிரி 7 பேர் தான தர்மம், வலது கை கொடுக்கறதுக்கு இடது கை தெரியாம மறைவா ஒருத்தர் தான தர்மம் செய்தால் அவருக்கு அங்க நிழல் கிடைக்கும். ஒரு பெண் தவறுக்கு அழைக்கிற பொழுது பத்தினித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தால், அவன் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டால் அல்லாஹ் பார்க்கிறான். விபச்சாரம் என்பது பெரும் பாவம் என்பதை விலகிக் கொண்டு அவன் இருந்தால் அவனுக்கு நிழல் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய செய்திகளை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தருகிறார்கள். ஏன்னா அன்னைக்கு மறுமையில் நிழல் கிடையாது, அல்லாஹ்வுடைய அரிசி கீழே சில பேருக்கு நிழல் கிடைக்கும். சில பேர் தான தர்மம் கொடுப்பதால்
செய்யக்கூடிய சதக்கா அவருக்கு நிழலாக வரும் என்பதாக இருக்கிறது. யார் உலகத்துல தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறாங்களோ அந்த சதக்கா அவருக்கு நிழலாக வரும். ஒன்று அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல், அவர் செய்யக்கூடிய தான தர்மத்தினுடைய நிழல். இந்த ரெண்டு நிழல் தான் நாளைக்கு மறுமையில் இருக்கு. இந்த வெயிலே நம்ம எங்கேயாவது இடம் கிடைக்குமா, அங்கே இடம் கிடைக்குமா, நம்ம போய் கூடுறோம், மறையிறோம், ஒளிந்து நிற்கிறோம். வெயில் படக்கூடாது, அல்லது நம்முடைய உடல்ல தோல் வியாதி வந்துடும், அல்லது வெயில் எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவது நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் வயதானவங்க திட்டுவார்கள். திட்டக்கூடாது, ஏற்கக்கூடாது, பலிக்கக்கூடாது. அது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். இது அல்லாஹ்வுடைய குதிரத், அவனுடைய அத்தாட்சி. அவன் நாளை மறுமை விஷயங்களை விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அவ்வப்போது உங்களுக்கு சில விஷயங்களை விளக்கிக் கொண்டே இருக்கிறார். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார், சஹாபாக்கள் வழிகாட்டுகிறார். எந்த அளவுக்கு சஹாபாக்களை பாருங்க, ஒரு தடவை லொகர் தொழுகைக்கு வரா, கடுமையான வெயில். அப்பெல்லாம் மண்ணு தாங்க, இப்பதாங்க டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அப்பெல்லாம் மண் தரையில போய் நெத்தியை வைக்க முடியுமா? எனவே ஒரு துணியை மடித்து விட்டு அதிலே சஜிதா செய்கிறார். தபூக் யுத்த காலம், கடுமையான வெயில். ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த வெயில்ல நம்ம போர்க்களத்துக்கு போகணுமா? நரக நெருப்பு உங்களுக்கு தெரியுமா? நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கெல்லாம் இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போனாங்க சஹாபாக்கள். வாங்க போர்க்களத்துக்கு போகலாம் என்பதாக. இந்த மாதிரி நிறைய செய்திகள். அந்த கோடை காலத்திலும் அந்த குளிர்காலத்திலும் கூட சஹாபாக்கள் தங்களுடைய அமல்களை, இபாதாத்துகளை கொஞ்சம் கூட பொடுபோக்காக விடாமல், சுணக்கம் ஏற்படாமல் அவர்கள் செய்திருக்கிறதை நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக காட்டுகிறார்கள். நீங்களும் செய்ய வேண்டும். கோடை காலத்திலும் மழை காலத்திலும் அல்லாஹ் ரசூலுக்காக பள்ளியில் வந்து நீங்கள் அந்தந்த தொழுகைகளை தொழுதால் ஏகப்பட்ட நன்மை அதில் இருக்கிறது. ஏகப்பட்ட பொக்கிஷங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ரெட்டிப்பு கூறி இருக்கிறது. எனவே அவனுடைய அத்தாட்சியில் நாம் விளங்க வேண்டும். அவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே விளக்கி காண்பித்து நமக்கு புரிய வைக்கிறான். எனவே நீங்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு தோதுவாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை பின்பற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு ஹதீஸே இருக்கு. உம்மால் கன்சுல் உம்மால் என்கிற ஒரு கிதாப்ல ஹதீஸ்ல வருது, தர்பூசணி நீங்க சாப்பிடுங்க, ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் நீங்க சாப்பிடுங்க. இப்பெல்லாம் ஹதீஸ்ல இருக்குங்க, எல்லாமே ஹதீஸ்ல இருக்கு, எதுவுமே இல்லாம இல்லை. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாக நான் எல்லாருக்கும் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க செய்யுங்க, இதை இதோட கலந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு உடல் உஷ்ணம் தவிர்த்து கொள்ளும். வெள்ளை ஆடை யார் ஒருவர் அணிந்து கொள்கிறாரோ அவருக்கு வெயில் படாது. இன்னைக்கு மருத்துவர்லாம் நிரூபிக்கிறாங்க. ஒரு பலூன்ல லைட் அடிச்சு வெயில் படுற மாதிரி காமிச்சு அதுக்குள்ள ஒரு கருப்பு பலூன் இருக்கு. கருப்பு பலூன் வெயில் மட்டும் உடைஞ்சு போகுது, ஆனா வெள்ளை பலூன் மட்டும் உடையாது. ஏன்னா வெள்ளை ட்ரெஸ் யார் போட்டிருக்காங்களோ, அது ஜிப்பாவோ அப்பாவோ குருந்தாவோ எதுவோ போட்டிருந்தாங்களோ அது மேல வெயில் படாது. அது இயற்கை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொண்ட மிக சிறந்த ஒரு பாக்கியம். அதனால்தான் யார் யாரெல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம் வெயில் அவ்வளவா தாக்கம் இருக்காது என்பதாக இன்றைக்குள்ள மருத்துவர்கள் நிரூபித்து காண்பிக்கிறாங்க. இந்த பலூன் விஷயத்தை காமிச்சு நிறைய செய்திகள் அல்லாஹ் ரசூலுக்காக, மார்க்கத்திற்காக, அவருடைய சட்ட திட்டங்களை விளங்கி அந்த காலத்தில் நீங்கள் இபாதத்தை செய்ய வேண்டும். அந்த கோடை காலத்தில் நீங்கள் சரியான முறையில் அமல் செய்து அதில் உள்ள மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கடைபிடித்து நீங்கள் வாழ்ந்தால் அது சிறப்பாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த கோடை காலத்தில் மண்பானை தண்ணீரை நாம் குடிக்க வேண்டும். நீர் ஆதாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் அந்த வல்லமைகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவன் எப்படிலாம் அல்லாஹ் ரசூல் படைச்சிருக்கான், அல்லாஹ் படைச்சிருக்கான், வானம் பூமியை படைச்சிருக்கான், அந்த காலகட்டத்தை பருவ காலத்தை மாறி மாறி வர செஞ்சிருக்கான். அதை திட்டக்கூடாது, அதை ஏற்கக்கூடாது. அதை திட்டினா அல்லாஹ் திட்டுற மாதிரி. அல்லாஹ் எப்படிங்க சொல்றான் அந்த ஆயத்துல, ரப்பனா மா கலகத ஹாதா பாத்திலா, இந்த உலகத்தில் எந்த பொருளையும் நான் வீணாக படைக்கவில்லை. எல்லாத்துலேயும் என்னது பயன்களும் இருக்கு, நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. நன்மையான விஷயம் நாம் எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள பயன்பாடுகளை எடுத்து சரியான முறை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை முன்னேற்றத்தை நாம் காண முடியும். எனவே எல்லாம் அல்லாஹ்
சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற பெரும் பெரும் இந்த வெப்ப சலனங்கள் உள்ள வியாதிகளை விட்டும் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. முடிந்தால் நீங்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்து நாளை மறுமையிலே அவனுடைய அரிசியில் சொல்லக்கூடிய 7 பேர் லிஸ்டையும் வரப்பாருங்க. தான தர்மங்களை அதிகமாக செஞ்சு சதக்காவுடைய நிலையிலும் வரப்பாருங்கள். இந்த இப்பேற்பட்ட வெயில் காலத்தில் உங்களால் முடிந்த நீர் நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அங்கங்க ஏதாவது மண்பானை தண்ணியை வச்சு வெயிலில் போற வாரங்களுக்கு நீங்க தண்ணீர் குடித்தீங்கன்னா அதை விட சிறந்த சவாப் வேற எதுவும் கிடையாது. ஒரு சஹாபி பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்காக நான் சதக்கா கொடுக்கலாமா? அந்த சதக்கா அவங்களுக்கு போகுமா? நஅம் அத்த சத்தக்க அண்ணா, உன்னுடைய தாயை தொட்டு நீ சதக்கா செய், அது கூடும். என்ன சதக்கா செஞ்சா சிறப்பா இருக்கும் யார சொல்லலாம்? நீ நீர் நிலைகளை ஏற்படுத்து. ஒரு ஆறோ ஒரு குளமோ அல்லது எங்காவது ஒரு கூட்டத்தினர் வந்து தண்ணீர் குடிப்பதற்கு போன்று நீ ஏற்படுத்தி கொடு. தானத்திலே சிறந்த தானம் தண்ணீர் தானம் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறார்கள். எனவே நிறைய விஷயங்கள் இந்த கோடை காலத்திலும் இந்த வெப்ப காலத்திலும் நமக்கு படிப்பினை செய்தியாக இருக்கிறது. அவனுடைய வல்லமையை நாம் உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கோடை காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் பரிபூர்ணமான ஒழுங்கு செய்து பரிபூர்ணமான சட்டத்திட்டங்களை பேணி இபாதத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அவனுடைய இன்றைக்கு மருத்துவர் சொல்லக்கூடிய அத்துணை ஆலோசனைகளை நாம் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. ஆமீன். வாக்கிருதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.